மீனா ஸ்ருதியை போய் பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்கங்க. உங்கள் அப்பா ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டாரு, அதனால தான் இவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும், என்ன தான் பேசினாலும் அதுக்காக அவர் அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இல்லை, நான் என்ன திருடின்னு சொன்னது கரெக்டா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நான் அப்படி சொல்லலை, அவர் சொன்னது தப்பு தான், அதுக்காக அடிக்காமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இல்லை, நான் செயினை எடுக்கலைன்னு நீங்கள் கூட அந்த ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை கூட பேசலல்ல, அப்போது என் மேலே உங்களுக்கும் டவுட் இருக்குதானே அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்போ இருந்த டென்ஷன் அவ்வளோதான். மற்றபடிலாம் நீங்கள் இந்த அளவுக்குலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே அழறாங்க. நீங்கள் இல்லாமல் மாமா ரொம்ப வருத்தப்படுறாரு, கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி அமைதியாக கேட்டுட்ருக்காங்க. முத்து போயிட்டு ரவியை கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தானே அடித்த, உனக்கு எல்லாத்துக்குமே கை நீட்டுற பழக்கம் தான், கொஞ்சம் கூட பொறுமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை திட்டுறாரு ரவி. ஆமாம், என் குணம் அப்படி தானே, அவர் எப்படி பேசினார் பார்த்தியா, நான் எவ்வளோ பொறுமையாக இருந்தேன். திருடின்னு சொன்னால் பின்ன கோவம் வராதா, குடிகாரன்னு சொன்னால் கோவம் வராதா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இப்போது நான் வரல, ஸ்ருதி இல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ என்ன தான் பண்ணிகிட்ருக்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு. அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு அவனை நினச்சி, அவர் நிம்மதியாகவே இல்லை, அதனால தான் நான் அவனை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஓடி வராரு. ரவியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இவன் வீட்டுக்கும் போக மாட்டான், இங்கே ஸ்டோர் ரூம் இருக்குது, அது உள்ள தான் தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு முத்துக்கிட்ட. அப்படி ஸ்டோர் ரூம் கிட்ட போய் பார்க்குறாரு. என்ன இது, ரூம் இவ்வளோ அழுக்காக இருக்குது, என்ன ஏன் ரவி இப்படிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்க, நீ வீட்டுக்கு வா, சுருதி வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரவியை அங்கே உள்ள மேனேஜர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன, நீ வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு முத்து வீட்டுக்கு வராரு. அப்படியே மீனா போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோடனே எல்லாரும் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. மீனாவும் சேர்ந்து கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன மீனா, என்னது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே மீனா சொல்கிறாங்க. ரொம்ப தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பாவை. நீ எதுக்கு போய் அங்கே செயின் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த மாலையில் இருந்த செயினை ஸ்ருதிக்கிட்ட கொடுக்கலாம் தாம்மா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ நீ நல்லது தான் நினச்சா, கடைசியில் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வராது மாமாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாக்கா, ஆமாம், இப்போலாம் பணம் தான் முக்கியம். பணம் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் கரெக்டாக பேசுவாங்க. பணம் இல்லைன்னா இப்படி தான் பழி போடுவாங்க. அதனால தான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னேன். கொஞ்ச நாள் இருக்கா, நான் நல்லா சம்பாதிச்சு உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்கிறாரு. டேய், ஏன்டா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, மனசு தாண்டா முக்கியம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மனசா, யாருமா இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்தியா அக்காவுக்கு திருட்டு பழி போட்டிருக்காங்க, ஒரு வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன், என் மருமக இதெல்லாம் செய்யலைன்னு கூட யாருமே பேசலை, அப்போது அங்கே பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே நீ ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்களாம். தயவு செய்து நீங்களாம் பேசாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி எழுந்து அப்படி வெளியே போகிறாரு. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, அவனை பற்றி விடு, நீ இப்போ என்ன பண்ண போகிற தெரியல, நான் போயிட்டு பேசியிருக்கேன், சொல்லுது வீட்டுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும், மாமா டெய்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் இவர் கை நீட்டினார், அவர் கை நீட்டிலேருந்து ஒரு அர்த்தம் இருக்குது, இப்போ திருடின்னு சொல்கிறாங்க, அடிப்பான், குடிகாரன், எப்படி பேசுனாங்க தெரியுமா அந்த ஸ்ருதியோட அம்மா. ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டாக இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், திமிராக தான் இருக்கிறாங்க, அவங்க அம்மாவை அன்றைக்கி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க மீனாவோட அம்மா. சரி, நீ எப்படியாவது போயிட்டு பாரு, அவங்க வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா மீனா கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, நான் போய் பேசிட்டு வரேன்.